தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நோட்டீஸ் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வாங்கணும் அப்படின்றத ஏற்கனவே ஒரு நோட்டீஸ்ல நமக்கு குடுத்துருந்தாங்க. ஒரு காலேஜ் பேர்லயுமே வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்? மெஸ் ஃபீஸ் என்ன வரணும்? மெஸ் ஃபீஸ்ன்றது இல்ல. டியூஷன் ஃபீஸ் என்ன வரணும்? ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன அப்படின்ற மாரிலாம் வந்து டிரான்ஸ்போர்ட் இந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு இப்படிதான் இருக்கணும், இவ்வளவுதான் வாங்கணும்னு சொல்லி ஒரு வரைமுறைய குடுத்து, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ அதன்படி இப்ப அட்மிஷன் போயிட்டு இருக்கிற இந்த நேரங்கள்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு. இந்த டைம்ல அவங்க அட்மிஷனுக்கு போகும்பொழுது எந்த அளவுக்கு அமௌண்ட்ட வாங்குறாங்க, இத விட அதிகமா வாங்குறாங்களா இல்லையான்றத மானிட்டர் பண்றதுக்காக அந்த ஏற்கனவே தான் ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எந்த ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜுமே வந்து அவங்க ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி நிர்ணயித்த அமௌண்ட்ட விட அதிகமா வாங்குனாங்கன்னா, அவங்களுடைய ரெகக்னைசிங் கேன்சல் செய்யப்படும் அப்படின்றதையும், அதே நேரத்தில வந்து ஃபர்தரா வந்து அஃபிலியேஷனையும் கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லி, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஒரு நோட்டீஸ் ஒண்ணு குடுத்துருக்காங்க. எல்லா பிரைவேட் மெடிக்கல் காலேஜோட டீன் எல்லாருக்குமே சேர்த்து குடுத்துருக்காங்க. ஸோ அதனால மாணவர்கள் நீங்க பயப்பட தேவையில்ல. ஈவன் மாணவர்கள் வந்து அந்த காலேஜ் வந்து அதிகமா வாங்குறாங்கன்றத ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாவே, அந்த அந்த இன்ஸ்டிடியூட்க்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பா உண்டு. ஸோ இதுதான் வந்து இப்போ நோட்டீஸா குடுத்துருக்காங்க. இதுல வந்து முக்கியமா வந்து இது எதனாலன்னா, மாணவரோட நலன் பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுக்காக, கரெக்ட்டான ஃபீஸ வாங்கணும். அதிகமான ஃபீஸ வாங்கக்கூடாதுன்றத வலியுறுத்தும் விதமாவும் இந்த நோட்டீஸ் ஆனது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஆஸ் பெர் என்எம்சியோட கைட்னஸ் படி தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இத. சுப்ரீம் கோர்ட்டுமே இத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இத ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணணும் எல்லா இன்ஸ்டிடியூட்டுமேன்னு சொல்றாங்க. கவர்ன்மென்ட் காலேஜ்க்கு இது பொருந்தாது. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ரொம்ப கவனமா பார்க்கணும்ன்றது சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கான நோட்டீஸ். தேங்க் யூ.